சேனல்ல சிக்கன் சிந்தாமணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க எண்ணெய் காந்துச்சு. இப்போ வந்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நீட்டு மிளகா வந்துட்டு விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி விதையெல்லாம் எடுத்துட்டு இதை எடுத்துக்கலாம். இந்த காரம் மட்டும்தான் இந்த சிக்கனுக்கு. அதனால இது உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 25 கிராம் போல எடுத்துருக்கேன். எண்ணெயை வதக்கிடுங்க. மிளகா நல்லா வறுத்தோடனே இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் கலந்து வச்சு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அது போட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கேன். அதை சேர்த்துட்டு சிக்கனை போட்டு சிக்கனை நல்லா வதக்குங்க. இது கூடவே மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ண போதில்லை, வெறும் மஞ்சள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் வந்து தண்ணியை வந்து ஊற்றக்கூடாது. நம்ம தண்ணியை வந்து சும்மா இந்த தெளிச்சிடணும். தெளிச்சுட்டு இதை அப்படியே சிறு தீயில வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுக்கணும். வந்து இதை மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் எடுத்து நெங்கி கிளறி விடுங்க. அப்போதான் கரெக்டாக இருக்கும். பாருங்க நல்லா நம்மளுக்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வச்சு பாருங்க. தண்ணி தெளிச்சு நம்ம வேக வைக்கும் போது சிக்கன் வந்து தண்ணி விடும். அதெல்லாம் நம்ம தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர அளவுக்கு இந்த சிக்கனை வந்து நம்ம வேக வைக்கணும். ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வேக வச்சா போதும். சிக்கன் நல்லா வெந்துடும். இப்போ வெந்துச்சு பாருங்க. வெந்துட்டு நம்ம ஊற்றின எண்ணெய் வந்துட்டு நம்மளுக்கு பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி அவ்வளோ நம்ம சிக்கன் தான் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தஞ்சை கிச்சன் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.